நம்ம ரூம்ஸில் ரெஃப்ரெஷ் ஆன பிறகு கடலில் குளிக்க கிளம்பிட்டோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக தான் எல்லோரும் பீச்சுக்கு போவாங்க. பட் இப்போ கும்பாபிஷேகம் வரதால் சில சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த வழியை தடை செஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம இன்னொரு மாற்றுப்பாதையில் தாங்க பீச்சுக்கு போகணும். இப்போ புதுசாக பக்தர்களுக்காக ஒரு தங்கும் விடுதியும் கட்டி கொடுத்துருக்காங்க மலிவான விலையில். இதுதாங்க அந்த விடுதி. கடலுக்கு போகிற பாதையில் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன கல் இருக்குங்க. அதனால் காலுக்கு செருப்பு போட்டு போகிறது ரொம்பவே நல்லது. கோயில் உள்ளே போய்ட்டு முருகரை பார்த்தா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி தாங்க கடல்லேருந்து இந்த ராஜகோபுரத்தை பார்க்குறப்பவும் ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நாங்கள் கொஞ்ச நேரம் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாடி கிணறில் குளிக்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்டோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாடி கிணறில் குளிக்கணும்னா ஒரு 10-20 படி நம்ம கீழே இறங்கி போய் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே சீரமைப்பு பணிகள் நடக்கிறதால அந்த பழைய நாடி கிணறை இப்போ மூடிட்டாங்க தற்காலிகமாக. இப்போ அங்கேருந்து ஒரு பைப் கனெக்ஷன் மூலயமா புது இடத்துல தாங்க இந்த நாடி கிணறை நமக்கு தராங்க. அதுதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. நம்ம நாடி கிணறில் குளித்த பிறகு ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு முருகரை பார்க்க கிளம்பிட்டோங்க. திருச்செந்தூர் கோயிலில் எல்லா நாளுமே கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்குமே சம கூட்டங்க. 60 வயதை கடந்த முதியோர்களுக்கும் நம்மக்கிட்ட கை குழந்தை இருந்தால் அவங்களுக்கும் இலவச விரைவு தரிசனம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம 100 ரூபா பணம் கட்டியும் விரைவு தரிசனத்துக்கு போகலாம். விரைவு தரிசனத்தில் போனாலும் கூட நல்ல கூட்டமாக இருந்ததால் முருகரை எங்களால் சரியாக பார்க்க முடியல. அதனால் திருப்பி நாங்கள் மதியம் 3 மணிக்கு போனோங்க. அப்போ சுத்தமாகவே கூட்டம் இல்லை. 5 நிமிஷத்துலேயே நாங்கள் முருகரை பார்த்தாச்சு. உங்கள் வீட்லேயும் வயசானவங்க குழந்தைங்க இருந்தால் மதிய நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போனால் முருகரை சீக்கிரமாகவே பார்த்துடலாங்க. கும்பாபிஷேகத்தால் வள்ளி குகையும் மூடப்பட்டிருந்தது. நாங்கள் மதியம் முருகரை பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு திருப்பியும் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அதை பற்றி நம்ம வர வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.